ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ எடிட்டிங் பிசி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட பட்ஜெட்டு, இதோட என்ன ஸ்பெக்குங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கஸ்டமரோட யூசேஜ் பார்த்திங்கன்னா வீடியோ எடிட்டிங் பர்பஸ்க்காக இந்த பிசி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட நிறையா கஸ்டமர்ஸ் ஆன்லைன் யூடியூப்பில் ரிப்பீட்டடாக கேட்குறது வீடியோ எடிட்டிங்க்கு என்ன பட்ஜெட்டில் பிசி பண்ணணும்னு கேட்குறீங்க. ஒரு நல்ல பட்ஜெட்டில் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் 1 lakh பட்ஜெட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு இதர் லிக்விட் கூலர் ஒரு ஏர் கூலர் ஒரு நல்ல ப்ராசர் வச்சு ஒரு கிராஃபிக் கார்டு RTX சீரிஸ் கிராஃபிக் கார்டு டெஃபினட்டாக வீடியோ எடிட்டிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பிசி ரொம்ப பர்பஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட யூசேஜை ஃபில்ஃபில் பண்ணும். ஆர்எல்ஸ் உங்களுக்கு பேசிக்காக எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட டைமை எக்ஸீட் பண்ணும். அப்புறம் உங்கள் ஹார்ட்வேர் உங்கள் சாஃப்ட்வேருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காது. இந்த 2 ரீசன்ஸ் மெயினாக இருக்குங்க. இப்போ இந்த பிசியில் என்னென்ன ஹார்ட்வேர்ஸுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்டெல் ப்ராசர் தான் நம்ம இந்த பிசிக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். அது லேட்டஸ்ட் ஜென் 13 ஜெனில் i5 13600Kங்கிற சீரிஸ் இந்த பிசி பில்க்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோங்க. MSIயில் ப்ரோ B760MA ஒய்ஃபைங்கிற சீரிஸ் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு DDR5 சிப் செட்டு. உங்களுக்கு 4 RAM ஸ்லாட்டு இன்பில்ட் ஒய்ஃபை அண்ட் ப்ளூடூத்தோடு வந்துடும். காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும், ஒரு அட்வான்ஸ்டு சீரிஸாக வேணும்னா இந்த சீரிஸ் மதர்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரேம்ங்க. கார்ஷேரில் 16 GB ரேம் 2 ஸ்லாட்டாக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 16x2 டோட்டலாக 32 GB 5200 MHz DDR5 சப்போர்ட்டிவான ரேம்ங்க இது. நெக்ஸ்ட்டு ஸ்டோரேஜுங்க. WD பிளாக்கில் SN850 சீரீஸில் 1 TB Gen 4 SSD கொடுத்துருக்கோம். ஸோ WD பிளாக்கும் சாம்சங்கில் உங்களுக்கு ப்ரோ சீரீஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே Gen 4 சீரீஸு. நீங்கள் வீடியோ எடிட்டிங் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ரிஃபர்ட் ஆப்ஷன் ரெண்டுமே நீங்கள் போகலாம். சாம்சங்கும் போகலாம், WDயும் போகலாம். ஏன்னா உங்களுக்கு எடிட்டிங் அப்போ ஹீட் ஜென்ரேஷன் அதிகமாக இருக்கும். அப்போ SSDs மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப சாம்சங்கோட ப்ரோ சீரீஸும் WDயோட பிளாக் சீரீஸும் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் சீரிஸ் போகிறீங்க அப்படின்னா இந்த 2 பிராண்ட் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேபினெட்டுங்க. ஆன்டி ஸ்போர்ட்ஸில் SX7ங்கிற சீரிஸ் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிசி பில்க்கு. ஸோ இது ஒரு பட்ஜெட் காம்பேக்டபுளான கேஸு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்ஸ் உங்களுக்கு 3600 தான் வரும். உங்களுக்கு அதிலே இன்பில்ட்டாக 3 ஃபேன் வந்துடும். ரியரில் ஒரு ஃபேன் ஆப்ஷனோட கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு காஸ்ட் எஃபெக்டிவான கேசஸ் வேணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்டி ஸ்போர்ட்ஸ் தான் ரொம்ப ப்ரிஃபர்டான பிராண்டு. நெக்ஸ்ட் லிக்விட் கூலர்ஸுங்க. கூலர் மாஸ்டரில் மாஸ்டர் லிக்விட் 240L கோர் ARGBங்கிற லிக்விட் கூலர் தான் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கூலர் மாஸ்டரோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேபினெட்டாக இருந்தாலும் சரி, லிக்விட் கூலர்ஸாக இருந்தாலும் சரி, பவர் சப்ளையாக இருந்தாலும் ரொம்ப எஃபெக்டிவான ப்ராடக்டாக தான் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றாங்க. உங்களுக்கு ப்ரைஸ் வைஸும் ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டெட்லியான ப்ரைஸஸும் இருக்காது, ரொம்ப ரோ ப்ரைஸஸும் இருக்காது. ஆனால் ப்ராடக்ட் உங்களுக்கு கேரண்டீடாக நீங்கள் நம்பி வாங்கலாம். அந்தளவுக்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் கூலர் மாஸ்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சப்ளை. கஸ்டமர் காஸ்ட் எஃபெக்டிவான 750 வாட்ஸ் பவர் சப்ளை வேணும்னு கேட்டனால நம்ம டீப் கூலில் PM750 சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு 80+ கோல்டு பவர் சப்ளை. நெக்ஸ்ட் கிராஃபிக் கார்டுங்க. கிகாபைட்டில் RTX 3060 சீரிஸ் ஈகிள் ஓசிங்கிற 12 GB கிராஃபிக் கார்டு தான் இந்த பிசி பில்க்கு நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் RTX சீரிஸ் வீடியோ எடிட்டிங்க்கு ரெண்டரிங்க்கெலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 3060ங்கிறது உங்களுக்கு ஒரு டீசெண்டான கிராஃபிக் கார்டு தான். இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன் 3050 இருக்கும். 3050 RTXல ஸ்டார்டிங் சீரிஸ். ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்ப 3060ங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல சீரிஸ் ஆஃப் கார்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது இந்த 3060 சீரிஸில் இருந்து தான். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டடாக பார்க்குறப்ப இது ஒரு நல்ல கார்டுங்க. ஸோ நம்ம வீடியோ எடிட்டிங் பிசி 1 lakh பட்ஜெட்டில் நம்ம பில்ட் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பிசி பில்ஸ் நாங்கள் கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி பில்ட் பண்ணி தரோம். உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டோர் காண்டாக்ட் நம்பரும் ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இது போக உங்களுக்கு பிசிஸ் மட்டும் இல்லைங்க, லேப்டாப்ஸும் நாங்கள் பண்ணுறோம். இந்த 2 ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EMI ஆப்ஷன்ஸும் எங்ககிட்ட இருக்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா எங்களோட வாட்ஸ்அப் லிங்க் நம்பரும் நாங்கள் கீழே ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்த்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் இந்த மாதிரி நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை.